எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல நான் ஒரு ஆன்டி கரப்டர் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன் ஒரு நாளைக்கு கூட சொன்னது கிடையாதுங்கிறது ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். யாரும் விருப்பம் இல்ல, யாரும் எதிரி இல்ல, யாருக்கும் ஓட்டு போடல. நான் உண்மையிலே ஓட்டு போட்டது யாரு எனக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சொல்ல வர முதல்ல இந்த கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வயசானவங்களை வச்சு கொஞ்சம் பெரிய கோயில் சம்பந்தப்பட்டதெல்லாம் இருக்கு தெரியுமா. கோயில் சம்பந்தப்பட்டது தெய்வ விக்கிரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்னோட ஏத்துக்கிட்டாங்க. இனிமேல் அதுக்கு தான் போவேன். ஆனா இந்த கவர்மெண்ட்டை பத்தியும் நான் சத்தியமா சொல்றேன், ஐ எம் நாட் அட் ஆல் கிரிட்டிக்கல். அப்படின்னா ஐ எம் அன்கிரிட்டிக்கல் about the government. எப்போன்னா ஒரு வருஷத்துக்கு அவங்க ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கும். எல்லாரும் மாறி மாறி அவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி திஸ் தட் அப்படின்னு சொல்றதுல எங்க மாதிரி வயசானவர்களுக்கு ஏற்பாடு அல்ல. நான் அதுல மெம்பர்லாம் இல்ல, திருப்பி போஸ்டிங் கொடுத்தாலும் போறதுல இதெல்லாம் கேட்டு ஓஞ்சி போனீங்க, அதெல்லாம் வேண்டாம். உறுதியா ஆனா நல்லவங்களா பார்க்கணும். இது போக ஒரு வார்த்தை எனக்கு கிடைச்சிச்சு. 1947 இருந்து பார்த்துட்டு இருந்தோம்னா எவ்வளவு சீஃப் மினிஸ்டர் பார்க்கும்போது ஏதாவது ஒரு சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாட்டுல நான் ஒரு ஆன்டி கரப்டர் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன், நான் ஒரு ஆன்டி கரப்ட், நான் ஒரு நான் கரப்ட் சீஃப் மினிஸ்டரா இருப்பேன். ரெண்டாவது ஒரு ஜம்ப் அடிக்கிறார், என்ன நான் ஒரு ஆன்டி கரப்ட் ஆபீசரா இருப்பேன். இந்த வேர்ட் அப்படின்னு ரெண்டு வார்த்தை. நான் லஞ்சம் வாங்க மாட்டேன். லஞ்சம்னா பொதுமக்கள், அந்த லஞ்சம் இல்ல, பொதுமக்கள் வரி பணத்துல கை வைக்க மாட்டேன் ஒண்ணு. ரெண்டாவது கை வைக்கிறவனையும் விட மாட்டேன். அப்படின்னா மினிஸ்டர் அவங்களை தப்பா சொல்லக்கூடாது. அலிபாபாவும் 40 திருடர்னு சொல்லுவாங்க, அது வேற. அது இல்ல, மொத்தத்துல அவங்க கை வைக்காம இருக்கு, எல்லாம் வைப்பாங்க, இல்ல பிடிக்க விடுவான்றார். ஒரு வருஷம் எங்களுடைய கருத்து. வயதானவர்களுடைய நாங்களே 68 years of age, we should give breathing for 1 year. ஆனா இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை மற்ற ஒரு கவர்மெண்ட் இருந்து முன்னாள் கவர்மெண்ட் மீனா அந்த சீஃப் மினிஸ்டர் ஒரு நாளைக்கு கூட சொன்னது கிடையாதுங்கிறது ரொம்ப எனக்கு நல்லா தெரியும். யாரும் விருப்பம் இல்ல, யாரும் எதிரி இல்ல, யாருக்கும் ஓட்டு போடல. நான் உண்மையிலே ஓட்டு போட்டது யாருன்னு எனக்கு தெரியும், ஆண்டவனுக்கு தெரியும். ஆனா அதனால இந்த கவர்மெண்ட்டுக்கு நான் அன்கிரிட்டிக்கலா நாங்க சார்பாக எங்களுடைய டீம் பொறுத்தவரை இருக்கிறோம். அந்த இதுல அந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது செய்யறது தான் வந்திருக்கும்.